ஹாய் கிரியேட்டர்ஸ், இப்போ நீங்கள் ஒரு வீடியோக்கு மட்டும் டைட்டில் ஆர் டிஸ்கிரிப்ஷனை எடிட் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த வீடியோவில் போய் எடிட் கொடுத்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி சேவ் பண்ணிடுவீங்க. அப்போ சேஞ்சஸ் ஆகிடும். ஆனால் ஒருவேளை நீங்கள் சேனலில் இருக்கிற நிறைய வீடியோஸுக்கு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும்னா அப்பையும் ஒரு வீடியோவாக போய் எடிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஈஸியாக ஒன் கிளிக்ல எல்லா வீடியோஸுக்கும் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் இன்னும் நிறைய செட்டிங்ஸை பல்காக எடிட் பண்ணிக்க முடியும். அதை பற்றி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி ரைட் சைடில் இருக்கிற 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் செட்டிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணுங்க. அடுத்து studio.youtube.comனு சர்ச் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோ வெப்சைட்டை ஓபன் பண்ணுங்க. அடுத்து மேல இருக்கிற இந்த பர்கர் மெனுவை கிளிக் பண்ணி கண்டென்ட் டேபை கிளிக் பண்ணுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்ல இருந்து நான் கம்ப்யூட்டர்ல பண்ணி காட்டுறேன். அதை பார்த்து நீங்க அப்படியே மொபைல்ல பண்ணுங்க. இந்த ஸ்டுடியோ வெப்சைட்ல தான் நீங்க வந்து டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ்னு நிறைய செட்டிங்ஸை பல்கா எடிட் பண்ணிக்க முடியும். இதை பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன். இப்போ டிஸ்கிரிப்ஷனை எப்படி பல்கா எடிட் பண்றதுன்னு நான் காட்டுறேன். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டோட்டலா 4 டாஸ்க்ஸை நீங்க பல்கா எடிட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து ரிமூவ். இப்போ என்னோட சேனல்ல ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் என்னோட எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்லயுமே நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் லிங்க்ஸை இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதுல இப்போ கொஞ்ச நாளாவே ட்ரைபாட் பை பண்ற லிங்க் மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. கிளிக் பண்ணி பார்த்தா அந்த பேஜே இல்லைன்னு காட்டுது. ஸோ இந்த ட்ரைபாட் லிங்கை மட்டும், அதாவது இந்த லைனை மட்டும் நான் எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்தும் ரிமூவ் பண்ணணும். ஒவ்வொரு வீடியோவா கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணோம்னா ரொம்பவே டைம் ஆகும். அதனால இப்போ நான் ஒன் கிளிக்ல பல்கா எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்தும் அந்த லிங்கை ரிமூவ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் அதை பண்றதுக்கு எந்த வீடியோஸ்லாம் நீங்க சேஞ்சஸ் பண்ணணுமோ அந்த வீடியோஸை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. நான் வந்து எல்லா வீடியோஸ்லயும் அந்த லிங்கை ரிமூவ் பண்ணணும். அதனால மேல இருக்கிற இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ 30 வீடியோஸ் தான் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பேஜ்ல கீழே வாங்க, லாஸ்ட் வந்தீங்கன்னா இந்த இடத்துல 30 கிளிக் பண்ணி 50 செலக்ட் பண்ணுங்க. அப்ப இந்த மாதிரி லோட் ஆயிட்டு இதே பேஜ்ல 50 வீடியோஸ் வந்து ஷோ ஆகும். நீங்க 50 வீடியோஸுக்கும் மேல சேஞ்சஸ் பண்ணணும்னா இந்த பேஜ்ல சேஞ்சஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க இந்த நெக்ஸ்ட் பேஜ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்ப அடுத்த 50 வீடியோஸ் வந்து ஷோ ஆகும். அதை எடிட் பண்ணிக்கோங்க. ஒரு டைமுக்கு நீங்க 50 வீடியோஸை மட்டும்தான் பல்கா எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ்ல 50 வீடியோஸ் வந்து ஷோ ஆகுது. இப்போ அகைன் மேல வாங்க, மேல வந்து இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. அப்ப 50 வீடியோஸும் செலக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் மேல இருக்கிற இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தான் சேஞ்சஸ் பண்ணணும் இல்லையா. உங்களுக்கு மற்ற ஆப்ஷன்ஸையும் அடுத்து சொல்லித்தரேன். நீங்க ஃபுல் வீடியோவை பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த டிராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கும். இதுல ரிமூவ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த ரைட் சைட் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்ன டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணணுமோ அதை அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த லைனை தான் நான் எல்லா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயுமே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த லைன் எனக்கு வேணாம், இதை ரிமூவ் பண்ணணும். ஸோ இதை இங்கே பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மேலே இருக்கிற இந்த அப்டேட் வீடியோஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஐ அக்செப்டுக்கு டிக் பண்ணிட்டு இந்த அப்டேட் வீடியோஸ் பட்டனை கிளிக் பண்ணணும். இப்போ ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. இது கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க எதையுமே கிளிக் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், இப்போ சக்ஸஸ்ஃபுல்னு காட்டுது. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்னோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பாருங்க, அந்த லைன் மட்டும் ரிமூவ் ஆயிருக்கு. இந்த வீடியோல மட்டும் அல்ல, இந்த பேஜ்ல நான் செலக்ட் பண்ண 50 வீடியோஸ்லயுமே அந்த லைன் மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க 50 வீடியோக்கும் மேல ரிமூவ் பண்ணணும்னு வைங்களேன். அப்ப கீழே வந்து இந்த நெக்ஸ்ட் பேஜ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்ப அடுத்த 50 வீடியோஸ் வந்து ஷோ ஆகும். அதுலயும் இதே ஸ்டெப்ஸை திரும்ப பண்ணுங்க. அப்ப அந்த 50 வீடியோஸ்லயும் அந்த லைன் மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ இப்படியே நீங்க 50 வீடியோஸா தேவைப்படுற வரைக்கும் பண்ணிட்டே போகலாம். அடுத்து ரெண்டாவது டாஸ்க் வந்து இன்சர்ட் அட் பிகினிங். இதை பண்றதுக்கும் அதே மாதிரி தான். உங்களுக்கு எந்தெந்த வீடியோஸ்லாம் சேஞ்சஸ் பண்ணணுமோ அந்த வீடியோஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மேலே இருக்கிற எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணி இன்சர்ட் அட் பிகினிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த ரைட் சைடு பாக்ஸ்ல நீங்க என்ன டெக்ஸ்ட்டை டைப் பண்றீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ண எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்லயுமே ஸ்டார்டிங்ல அந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த பாக்ஸ்ல ஹாய் கிரியேட்டர்ஸ்னு டைப் பண்ணிட்டு மேல இருக்கிற அப்டேட் வீடியோஸை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ சக்சஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் செலக்ட் பண்ண 50 வீடியோஸ்லயுமே ஹாய் கிரியேட்டர்ஸ்ங்கிற டெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஸ்டார்டிங்ல ஆட் ஆயிருச்சு. உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனை ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, ஹாய் கிரியேட்டர்ஸ்ங்கிற லைன் வந்து ஸ்டார்டிங்ல ஆட் ஆயிருக்கு.
அடுத்து மூணாவது இன்சர்ட் அட் எண்ட். இதை பண்றதுக்கும் அதே மாதிரி தான். உங்களுக்கு எந்தெந்த வீடியோஸ்லாம் சேஞ்சஸ் பண்ணணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த டிராப் டவுன் மெனுல இருந்து இன்சர்ட் அட் எண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப ரைட் சைட் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன டெக்ஸ்ட்டை நீங்க டைப் பண்றீங்களோ அது டிஸ்கிரிப்ஷன் எண்டிங்ல வந்து ஆட் ஆயிடும். இப்ப நான் 50 வீடியோஸை செலக்ட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ரைட் சைட் பாக்ஸ்ல தேங்க்யூ கிரியேட்டர்ஸ்னு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மேல இருக்கிற இந்த அப்டேட் வீடியோஸ் பட்டனை கிளிக் பண்ணி அப்டேட் கொடுக்கறேன். இப்ப என்ன ஆகும்னா நான் செலக்ட் பண்ண 50 வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்லயும் லாஸ்ட் லைன்ல தேங்க்யூ கிரியேட்டர்ஸ்னு டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆயிரும். இங்க பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லாஸ்ட் பாருங்க தேங்க்யூ கிரியேட்டர்ஸ்ங்கிற டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. அடுத்து நாலாவது வந்து ரீப்ளேஸ் ஆல். இதுக்கும் அதே மாதிரி நீங்க வீடியோஸை செலக்ட் பண்ணிட்டு இந்த டிராப் டவுன் மெனுல இருந்து ரீப்ளேஸ் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரீப்ளேஸ் ஆல்ல என்ன ஆகும்னா உங்க வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷனவே ஃபுல்லா நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது ஏற்கனவே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை எடுத்துட்டு புது டிஸ்கிரிப்ஷனை அந்த வீடியோல வைக்க முடியும். அதை பண்றதுக்கு இந்த ரைட் சைட் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நீங்க டிஸ்கிரிப்ஷனை டைப் பண்ணணும். அடுத்து மேல இருக்கிற இந்த அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க அப்டேட் கொடுத்தீங்கன்னா நீங்க எந்தெந்த வீடியோஸ்லாம் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ நான் பாருங்க 50 வீடியோஸ் செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த 50 வீடியோஸ்லயும் ஏற்கனவே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை எடுத்துட்டு இங்க நான் கொடுத்திருக்கிற டிஸ்கிரிப்ஷன் வந்து செட் ஆயிடும். இப்ப அடுத்து எப்படி வீடியோ டைட்டில பல்கா எடிட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் அதே மாதிரி தான். நீங்க தேவைப்படுற வீடியோஸை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து மேல இருக்கிற எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டைட்டில் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல 3 டாஸ்கை நீங்க பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து இன்சர்ட் அட் பிகினிங். இதுல என்ன ஆகும்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்னோட நிறைய வீடியோஸோட டைட்டில்ல ஸ்டார்டிங்ல 2024னு டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும். அப்ப ஜஸ்ட் இந்த ரைட் சைட் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல 2024னு டைப் பண்ணிட்டு மேல இருக்கிற இந்த அப்டேட் வீடியோஸ் பட்டனை கிளிக் பண்ணி அப்டேட் கொடுத்தா போதும். நான் செலக்ட் பண்ண 50 வீடியோஸோட டைட்டில்லையுமே ஸ்டார்டிங்ல 2024னு டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆயிரும். ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கே தெரியும் டைட்டில 100 லெட்டர்ஸ்க்கு மேல கொடுக்க முடியாதுன்னு. ஸோ நீங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ற இந்த டெக்ஸ்ட்னால 100 லெட்டர்ஸ்க்கு மேல ஆச்சுன்னா இது அப்டேட் ஆகாது. அடுத்து இன்சர்ட் அட் எண்ட். இதுல வந்து டைட்டில் லாஸ்ட்ல டெக்ஸ்ட் ஆட் பண்ணிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட டைட்டில் லாஸ்ட்ல நான் என்னோட சேனல் நேம் YT360 வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ரைட் சைட் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து YT360னு டைப் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்தா போதும். நான் செலக்ட் பண்ண 50 வீடியோஸோட டைட்டில் எண்டிங்லயுமே YT360ங்கிற டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆயிரும். அடுத்து மூணாவது வந்து ரீப்ளேஸ் ஆல். இதுல என்ன ஆகும்னா இப்ப நான் வந்து டைட்டிலவே ஃபுல்லா எடுத்துட்டு வேற டைட்டில் வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல எனக்கு என்ன டைட்டில் வேணுமோ அதை ஃபுல்லா டைப் பண்ணிட்டு மேல இருக்கிற அப்டேட் வீடியோஸை கிளிக் பண்ணி அப்டேட் கொடுத்தேன்னா நான் செலக்ட் பண்ண 50 வீடியோஸ்லயுமே ஏற்கனவே இருக்கிற டைட்டிலை எடுத்துட்டு இங்க நான் கொடுத்திருக்கிற டைட்டில் வந்து அந்த 50 வீடியோக்குமே செட் ஆயிடும். அடுத்து எப்படி டேக்ஸை பல்கா எடிட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதை பண்றதுக்கும் அதே மாதிரி தான். நீங்க எந்தெந்த வீடியோஸ்லாம் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டேக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல 3 டாஸ்கை நீங்க பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஆட். இதுல என்ன பண்ணலாம்னா நம்ம வீடியோஸுக்கு டேக்ஸை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம். அதை பண்றதுக்கு இந்த ரைட் சைடு பாக்ஸ்ல உங்க வீடியோஸுக்கு என்ன டேக்ஸ்ல வைக்கணுமோ அதை கமா கொடுத்து டைப் பண்ணுங்க. அடுத்து இந்த அப்டேட் வீடியோஸ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி அப்டேட் கொடுத்தீங்கன்னா நீங்க எந்தெந்த வீடியோஸ்லாம் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ நான் பாருங்க 50 வீடியோஸ் செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த 50 வீடியோஸ்லயும் இந்த டேக்ஸ்லாம் ஆட் ஆயிரும். அதாவது ஏற்கனவே அந்த வீடியோல இருக்கிற டேக்ஸ் வந்து ரிமூவ் ஆகாது. எக்ஸ்ட்ராவா இந்த டேக்ஸும் அதுல ஆட் ஆயிரும். ரெண்டாவது ரீப்ளேஸ் ஆல். இதுல என்ன ஆகும்னா வீடியோவோட டேக்ஸை நீங்க ஃபுல்லாவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை பண்றதுக்கு இந்த ரைட் சைடு பாக்ஸ்ல நீங்க டேக்ஸை டைப் பண்ணிட்டு அப்டேட் வீடியோஸை கொடுத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ண வீடியோஸ்ல ஏற்கனவே இருந்த டேக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இந்த டேக்ஸ் வந்து அதுல ஆட் ஆயிரும். அதாவது இந்த டேக்ஸ் மட்டும்தான் அந்த வீடியோல ஆட் ஆயிருக்கும். மூணாவது ரிமூவ். இதுல வந்து நீங்க டேக்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரைட் சைடு பாக்ஸ்ல 2022 கூகுள் ஜிமெயில் அப்படின்னு 3 டேக்ஸை நான் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணி அப்டேட் கொடுத்தோம்னா நான் செலக்ட் பண்ண 50 வீடியோஸ்லயும் 2022 கூகுள் ஜிமெயில் அப்படிங்கிற டேக்ஸ் செட் ஆயிருந்தா அது மட்டும் ரிமூவ் ஆயிடும். இப்போ இது வரைக்கும் எப்படி தனித்தனியா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸை பல்கா எடிட் பண்றதுன்னு பார்த்தோம். நீங்க வேணும்னா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக் எல்லாத்தையுமே ஒரே டைம்ல கூட பல்கா எடிட் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க எந்தெந்த வீடியோஸ்லாம் எடிட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மேல இருக்கிற எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் டைட்டில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டைட்டில் என்ன எடிட் பண்ணணுமோ அதை டைப் பண்ணுங்க. அடுத்து கீழே இருக்கிற இந்த ஆட் எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ டிஸ்கிரிப்ஷன்ல என்ன எடிட் பண்ணணுமோ அதை டைப் பண்ணுங்க. அடுத்து திரும்பவும் கீழே இருக்கிற ஆட் எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டேக்ஸ் ஆப்ஷன்
ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதையும் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே இருக்கிற இந்த ஆட் எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இன்னும் வேற ஏதாவது செட்டிங்ஸை பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ அடுத்து இந்த அப்டேட் வீடியோஸ் பட்டனை கிளிக் பண்ணி அப்டேட் கொடுத்தீங்கன்னா நான் வந்து 50 வீடியோ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 50 வீடியோலையும் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் எல்லாமே ஒரே டைம்ல பல்கா அப்டேட் ஆயிடும். நான் வந்து ரொம்ப ஃபாஸ்டா சொல்றேன்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் வீடியோவோட ஸ்டார்டிங்ல பாருங்க, அதுல ஸ்லோவா சொல்லியிருக்கேன். அதே ஸ்டெப்ஸே திரும்ப திரும்ப எல்லா செட்டிங்லயும் ரிப்பீட் ஆறனால தான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ புரியும். ஓகே, இப்போ அடுத்த செட்டிங் வந்து விசிபிலிட்டி. இதுல வந்து நீங்க பல்கா வீடியோஸை பப்ளிக், பிரைவேட் இல்லைன்னா அன்லிஸ்டடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை பண்றதுக்கு தேவைப்படுற வீடியோஸை செலக்ட் பண்ணிட்டு மேல இருக்கிற எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி விசிபிலிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே பிரைவேட் பண்ணணும்னா பிரைவேட்டை செலக்ட் பண்ணிட்டு மேல அப்டேட் வீடியோஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே பிரைவேட்டுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் எல்லாத்தையும் பப்ளிக்கு சேஞ்ச் பண்ணணும்னா இங்க பப்ளிக் கொடுத்துட்டு மேல அப்டேட் வீடியோஸ் கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா செலக்டட் வீடியோஸுமே பப்ளிக்கு மாறிடும். அடுத்து மானிட்டைசேஷன். இதை பண்றதுக்கும் தேவைப்படுற வீடியோஸை செலக்ட் பண்ணிட்டு மேல இருக்கிற எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மானிட்டைசேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஆன் பட்டனை செலக்ட் பண்ணிட்டு நீங்க அப்டேட் கொடுத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ண வீடியோஸ் எல்லாத்துக்குமே மானிட்டைசேஷன் ஆன் ஆயிரும். அதே ஆஃப் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே மானிட்டைசேஷன் ஆன் இருந்தா ஆஃப் ஆயிடும். இப்போ இந்த எடிட் மெனுல இருக்கிற 5 செட்டிங்ஸ் மட்டும் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க இதே மெத்தடை யூஸ் பண்ணி வீடியோ, லாங்குவேஜ், கேட்டகரி, ஆட் செட்டிங்ஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸை பல்கா எடிட் பண்ணிக்க முடியும். இதையும் சொல்லி தரதுக்கு நான் ரெடி தான். பட் வீடியோ ரொம்ப லென்த்தா போகும், அப்ப கண்டிப்பா யாருமே பார்க்க மாட்டீங்க. அதனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.